எதிரிகள் அப்படிங்கிறது வாழ்க்கையிலோட ஒரு முக்கியமான அங்கம். எதிரி இல்லாமல் வாழ்க்கையே இருக்காது. எப்படி நண்பர்கள் இல்லாமல் வாழ முடியாதோ அது மாதிரி எதிரி இல்லாமல் வாழவே முடியாது. எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்ன பஞ்சாயத்துனா நமக்கே தெரியாமல் எதிரியெல்லாம் இருப்பான். திடீர்னு கிளம்பி வரான், யாரா நீனா, நான் தான் உனக்கு எனிமி அப்படின்னு நிற்பான். இது மாதிரியான விஷயங்கள் யாருக்கு நடக்கும்? அதாவது முகமறியாத எதிரிகள்லாம் வந்து நமக்கு யாருக்கு இருப்பாங்க அப்படின்னா, சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல ராகு நிற்கிறாருன்னு வைங்களேன், அவங்களுக்கு வரக்கூடியவர்கள் வந்து முகமறியாதவர்களும் எதிரிகளாக இருப்பாங்க. இப்போ இந்த ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தில் மேலே போகிறாங்க, பேரு புகழில் மேலே போகிறாங்க, கல்வியில் மேலே போகிறாங்க, அல்லது வந்து அழகான மனைவி அல்லது அழகான கணவன் கட்டுறாங்க, அல்லது வசதியான வீட்டில் பொண்ணு கட்டுறாங்க, அல்லது வசதியான வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த ஜெலசின்னு ஒன்று வரும் இல்லையா, பொறாமை, அதெல்லாம் நமக்கு வேண்டியவங்க நெருக்கமானவங்க சைடில் இருந்தெல்லாம் கூட இந்த டைமில் அந்த மாதிரி வந்துடும். இது யாருக்கு வரும்னா, அதான் சந்திரனுக்கு 7ல் ராகு இருந்ததுன்னா இது மாதிரியான சூழ்நிலைகளை அவங்க கடந்தே ஆகணும். அதான் விதி.